ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீடியோ எதை பற்றினா என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யோசிக்க போகிறது வந்து தீம், என்ன தீமில் வந்து இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என் பையனுக்காக செலக்ட் பண்ண தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன், அதை தான் வந்து நான் தீமாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட். என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு தான், நானே பண்ணது. ஹேண்ட்மேடுன்னு சொல்லலாம், ஹோம்மேடு ஹேண்ட்மேடுன்னு சொல்லலாம், நானே தான் பண்ணேன். பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500க்குள்ளேயே நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ என்னெல்லாம் அவனுக்கு வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இல்லையா, இதில் வந்து என்னெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஏ, ஆதவ் என் பையன் பேர். ஸோ ஏன்னு ஒரு லெட்டர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் 1 அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறக்கு ஒரு நம்பர் வந்து பண்ணி கோல்டன் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் ப்ளூ கலர் தான் நான் வந்து டீமாக செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ப்ளூ கலரு வந்து பலூனும் அப்புறம் வந்து மேகம் வந்து ஒயிட் கலர் க்ளவுட்ஸும் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆதவ் இஸ் ஒன் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதை வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த மாதிரி ரெடி பண்ணேன். அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 அப்படிங்கிற நம்பரில் என் பையனோட ஃபோட்டோஸ் அது ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி வச்சுருந்தேன். தென் அப்புறம் கார்னரில் அந்த ப்ளூ கலர் சார்ட் பேப்பரில் வந்து ஆதவ் ஃபஸ்ட் இயரில் வந்து அவன் வெயிட் என்ன, ஹைட் என்ன, என்னெல்லாம் சொன்னான், அந்த மாதிரிலாம் நிறையா இன்ஸ்டாவில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து நான் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து அவனுக்கான செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடி பண்ண ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. வீட்டிலே தான் பண்ணியிருந்தோம், சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். அவனுக்கு வந்து 2 விதமான பலூன் கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன், ப்ளூவும் ஒயிட்டும். பின்னாடி வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த ஹாட் ஏர் பலூன் நான் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு நூலில் டபுள் சைடு டேப் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அதை வந்து தான் தொங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஏன் சிம்பிளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரௌன் மாதிரி ஒட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 1ன்னு சொல்லியிருக்க ஃபோட்டோ வைக்க இடம் இல்லை, ஸோ அதையும் வந்து நான் அந்த செவுத்துலேயே வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1க்கு பின்னாடி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எதில் வந்து இன்ஸ்பயர் ஆனால் அந்த பாக்ஸில் வந்து ஆக்சுவலாக பலூன் பறக்க வச்சு அந்த பாக்ஸ்க்குள்ளே அவனை உட்கார வைக்கிறவங்கிறது தான் என்னோடய ஐடியா. பட் பலூனை பறக்க வைக்கிறதுக்கான நான் வந்து அவசரமாக ரெடி பண்ணனால அது எதுவும் வந்து யோசிக்கல. ஸோ ஜஸ்ட் இது 1 அப்படிங்கிறது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான். அதுக்கப்புறம் இந்த 1 வந்து என்ன பண்ணணும்னு நினச்சின்னா, நான் நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், இதுவுமே ஃபோட்டோஸ் பார்த்தது தான் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க ஓவில் ஒரு பிக்கு, எண்ணில் ஒரு பிக் பிடிச்சிருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் என் பையன் அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் என் பையனோட பர்த்டேக்காக. அண்ட் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் வந்து எதில் வந்து இது பண்ணால் பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுற்றி தான் வந்து விட்டுருந்தேன் பலூன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து கேக்கும் நான் அதே ஹாட் ஏர் பலூன் தான் ப்ளூ கலரில் வந்து இது பண்ணியிருந்தேன். அந்த ஹாட் ஏர் பலூனும் க்ளவுட்ஸும் மட்டும் அவங்க ஃபவுண்டன்ஸில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேக் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபவுண்டன் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணனால கொஞ்சம் ஃபவுண்டன்ட் வந்து பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் நான் வந்து ஃபவுண்டன்ட் வந்து கொடுக்கல, எல்லாமே வந்து சிம்பிளாக ஃபவுண்டன்ட் எல்லாமே தான் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கான ஃபவுண்டன்ட்டோட தான் நாங்கள் ஃபஸ்ட் பர்த்டே இல்லையா, அதுக்காக தான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவனோட கேக்கு, ஃபுல்லாக க்ளவுட்ஸும் ஒரு ஹாட் ஏர் பலூனும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அவனை பிடிக்க வைக்கணும் அதெல்லாம் நினச்சேன், எதுவுமே நடக்கலை. கடைசியில் இப்படி உட்கார வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வந்து கிடச்சிது. அண்ட் தென் ஃபைனலாக நான் வந்து நினச்சது என்னென்னா வந்து நான் வந்து கேக்ஸ் மேட்ச் பண்ணணும் என் பையன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் எல்லாம் கூட வாங்கினேன். பட் சார் வந்து அதை பண்ணவே இல்லை. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் வச்சு விளாண்டு முடிச்சிட்டாரு. ஒரு வழியாக வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவே நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் பையன் பர்த்டேக்கு நான் பண்ண டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.